சரவண பவோ ஓம் சரவண பவோ பிராட்டியினுடைய புருபங்கம் இருக்கே, புருவ நெறிப்பு, புருவ நெறிப்புக்காக எல்லாத்தையும் படைக்கிறான். சத்து முன்னாடி ஆரம்பிக்க ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணேனே, ஸ்ரீயை சமஸ்த சிதஜித் விதானபியசனம் ஹரேகே அங்கீகாரிவிர் ஆலோகேகே தார்த்தயந்தே கிருத்தோஞ்சலிகே, அதுவும் பிரமாணம். சுவாமி கொஞ்ச நாள் முன்னாடி சாதித்தாரே, உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீனாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாம. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி, 7 உலகங்கள். 7 உலகங்களை ஒரு கொடியா நாம நினைச்சுக்கணும். பல்லவித பாலித சப்தலோகி. பிராட்டி என்ன பண்ணுவான், கண்ணை மூடின்னு இருந்தாள்னா ஜகத்தை சம்ஹாரம் பண்ணிடுறான் பகவான். கண்ண மூட்டத்திலேருந்து பாதியா திறந்தாள்னா படைக்க ஆரம்பிக்கிறான் பகவான். நன்னா திறந்தாள்னா தாமர மலர் அலர்ந்தா போலே படைச்சு முடிச்சுடுறான் பகவான். ஆக உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீலாம். பகவான் பிராட்டியினுடைய கட்டாட்சி இருக்க, அந்த கட்டாட்சத்தினுடைய லீலை என்ன லீலைன்னா, மூடுகிறது ஒரு லீலை, மொட்டு விட்டா போலே பாது திறந்தது ஒரு லீலை, அலர்ந்து விகசித்திருப்பது மற்றொரு லீலை. மூடினாள் என்னால் சம்ஹரிக்கிறான், மொட்டு விட்டால் சிருஷ்டிக்க தொடங்குகிறான். தான் திறந்துட்டாள்னா அத்தனை பேரையும் சிருஷ்டிச்சு முடிச்சுடுறான் பகவான். அவள் ஆறுன்னா ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம், மங்களமான ஒளி விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறாள். எதன் மேலே? ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்யதேசத்து விமானத்து மேல ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காம். ஆரவள் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹ, ஸ்ரீயான பெரிய விராட்டியாரே வணங்குகிறேன். ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி, இதை விட பெரிய பேர் அந்த தாயாருக்கு எதுவுமே கிடையாது. ஸ்ரீ ரங்கராஜன் பகவான்னா அவளுக்கு மகிஷின்னா பட்ட மகிஷி. பட்ட மகிஷின்னா அவ சொல்றபடிதான் அவன் கேட்டாகணும், வேற ஆறு சொல்லும்படி கேட்க போறான். இதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார். அல்லி மலர்மகள் போக மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் என்ன ஆழ்வாருடைய பாசனம். இப்படிப்பட்ட பல ஸ்ரீசூக்திகள்ல இருந்து பார்த்தோம்னா, ஹரிம் நயதீதி, ஹரியான பகவானை ஜகத்து சிருஷ்டி முதலான அத்தனை வியாபாரங்களுக்கும் பிராட்டி தான் தான் அழைத்து செல்லுகிறாள்ங்கிறதுக்காக ஹரிம் நயதீதி ஹரிணி, பெருமானை இவதான் அழைச்சின்னு போறாள். அடுத்த அர்த்தம் சொன்னார், லேலே ஹரிணா நீயதேதி ஹரிணி. ஹரிணா, ஹரிணானா பெருமாளாலே, நீயத்தே அழைத்து செல்லப்படுகிறாள், அதனால ஹரிணின்னர். சுவாமி இப்பதான் அவனைத்தான் அவ அழைச்சின்னு போறான்னு சொன்னீர், இப்ப அவன் அவளை அழைச்சின்னு போவனான்னா போவன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். அவனாலே அவள் அழைத்து செல்லப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா அவளுக்கு அவன் அடங்கியவள்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டாவது, அப்படி ஒருவேளை பிராட்டி இவளை அழைச்சின்னு போறான்னு சொன்னா அப்ப பெருமான் பிராட்டிக்கு அடங்கியவள்னு சொல்லிடலாமா? இப்ப ரெண்டு அந்யோன்ய ஆச்சரிய தோஷம் வந்துடும். என்ன தோஷம் வரும்னா, இவனுக்கு அவள் அடங்கியவளா, அவளுக்கு இவன் அடங்கியவனா, இந்த ரெண்டுல எதுன்னு தெரிஞ்சாகணுமே. ரெண்டு இப்ப விற்பத்தி சொல்லியாடுது. ஹரிணா நீயதேதி ஹரிணி, ஹரிம் நயதீதி ஹரிணி. ரெண்டு பக்கம் பார்த்தா இவ அவன் அழைச்சுன்னு போறா, நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு போட்டா அவர் பாவம், அவ்வளவுதான் அர்த்தம். உலகத்துல எல்லாரும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் சாஸ்திரம் என்ன சொல்லிட்டுன்னா, புருஷன் புருஷன் சொல்லலாம். அக்ரகாமி புருஷானது சாஸ்திரம். ஆர் புருஷன் அக்ரகண்டா, முன்னாடி யார் நடக்கிறான்னு அவனை புருஷன் எடுத்து. இந்த உடம்பு எப்படி இருக்குங்கிறத பத்தி எல்லாம் புருஷன் சொல்ல சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, முன்னாடி ரெண்டு பேர் நடக்கிறா, ஆணும் பெண்ணும், யார் முன்னாடி நடக்கிறானோ அவன் புருஷன் எடுத்து சாஸ்திரம். அவாவா முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இனிமே அந்தந்தது நாச்சியார் திருமாளிகையா இல்ல ஸ்ரீரங்கமா இல்ல மற்றொரு திவதேசமான அவன் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். முன்னாடி யார் கால வைக்கிறானோ அவன் புருஷன். நம்ம சம்பிரதாயப்படி இப்ப புருஷன் பெரிய பிராட்டியார் தான். ஏன்னா அவதான முன்னாடி நடக்கிறான். நீ இது கச்சராமமயாசக, நீ என் பின்னாடி வாழ்ந்து தான் முன்னாடி நடந்தாள்னா அப்ப ஆருக்கு பிராதான்யம்? பிராட்டிக்கு. யார் அடங்கின சரக்கு? பெருமாள். அப்படி பார்த்தா தெரியுது. இல்ல இன்னொரு பக்கம் பானோம்னா, ஹரிணா நீயதேதி ஹரிணி, ஹரியான பகவான் இவளை பிடிச்சு அழைச்சுன்னு போறான்னா அப்ப இவ அடங்கினவள் அவன் அடக்குபவன் தோன்றது. இந்த ரெண்டையும் கூறுவர்கள் அற்புதமா அபிப்பிராயம் காட்டினா, அவனுக்கு அவள் அடங்கியவள் தான், அது ஸ்வரூபம். அவனுக்கு தான் பரதந்திரை, தான் அடங்கியவள்ங்கிறது ஸ்வரூபம். அப்ப பகவான் அடங்கியிருக்கானேன்னா அது ஸ்வரூபம். ஆசிரித பாரதந்திரம்ங்கிற குணம். ரெண்டுத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? பெருமானுக்கு இவள் அடங்கியவள்னா இவளுக்கு அது இயற்கை தன்மை, இவளுக்கு பெருமான் அடங்கியவன்னா அது இயற்கை தன்மை என்ன, அது வந்தேரியான ஸ்வபாவம். இவளுக்கு அடங்கி இருக்கிறேன்னு காட்டுகிறான் பகவான். ஆசை பிரணயித்துவம்னு சொல்லுவா. அது சம்பிரதாயத்திலே ஒரு பர்த்தா இருக்கார், ஒரு மனைவி இருக்கா. இந்த மனைவி என்ன சொன்னாலும் பர்த்தா செஞ்சுட்டு இருக்கார். அதுக்கு என்ன, நான் அவளுக்கு அடங்கினவள் இல்ல, அவன் தான் எனக்கு அடங்கினவள்னு பத்தினி சொல்லிட போறாளா?
சொன்னா பத்தினிங்கிற பேர் கிடைக்காது. அவ்வளவுதான் விஷயமே. இது ஆழம் சொல்லிக்கலாம், சொல்ல வேண்டாம் அடியேந்து எடுக்க முடியாது, சொல்லிக்கலாம். சொன்னா என்ன ஆகும்? அப்ப தர்ம பத்தினிங்கிற பேர் நிற்காது. எதனால அவ அடக்கி வைக்கணும்னா தன்னுடைய அன்பாலும் தன்னுடைய அரவணைப்பாலும் தன் குணங்களாலும் தர்ம சிந்தனையினாலும் அடக்கி வைத்தாத்தானே அவளுக்கு பத்தினின்னு திருநாமம். அழகா பகவான் நாராயணன் தெரிவிக்கிறான். அம்பரீஷ உபாக்கியானத்திலே அம்பரீஷர் இடத்துல அபச்சாரப்பட்டார் துர்வாசா. பட்ட உடனே ஒத்தொத்தர் வீட்டு வாசலையா போய் நிற்கிறார். சக்கராயுதம் குறைச்சு வந்து துர்வாசாவை. அது எப்படி என் சிஷ்யன் அம்பரீஷன் இடத்துல அபச்சாரப்படலாம்? அம்பரீஷன் இக்ஷ்வாகு குலத்துல உதித்த ஒரு ராஜா. அவன் இடத்துல அபச்சாரப்பட்டு ஐயோ இவரிடத்துல போய் பட்டேனேன்னு ஒரு இடமா சுத்த ஆரம்பிச்சா துர்வாசன். இந்த சக்கராயுதம் வேற துரத்திட்டே வருது. நேர சிவன் திருமுன்பே போய் நின்னார். என்னை எப்படியான ரட்சித்து கொடுக்கணும்னார். இவனார் சொன்னார், நான் மாட்டிக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு ஒரு அடியவன் இடத்துல அபச்சாரப்பட்டு என்ன வந்து சமப்படுத்துறீர்? வேணும்னா இந்த நான்முகன் இடத்துல போய் கேட்டுக்கொண்டுட்டான். நான்முகன் இடத்துல போய் கேட்டா திருஷ்டின்னு ஒரே ஒரு வியாபாரம் மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துடாதீங்க, நீர் வேணா நாராயண இடத்துல போய் கேட்டுக்கொண்டுட்டார். நாராயண இடத்துல போய் நின்னா என்ன கேட்டு என்ன லாபம், எங்கிட்ட எதுவுமே இல்லையேனுட்டான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ சிவனை கேட்டோம் இல்லையனுட்டார், பிரம்மாவை கேட்டோம் இல்லையனுட்டார், சரி நாராயணன் கேட்டோம் அவரும் இல்லையனுட்டார். பின்ன எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னா நாராயணன் தெரிவித்தான், சத்ரியா தத்பதிம் யதா. அவன் அழகா திருஷ்டாந்த தெரிவித்தான். நல்ல குலப்பெண்கள்லாம் தங்கள் குணத்தால எப்படி தங்கள் தங்கள் கணவன்களை அடக்கி வைத்திருப்பார்களோ அதே போல என் பக்தர்களும் என்ன அடக்கி வச்சிருக்கா அம்பரீஷா. நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, என் இடத்துல எதுவுமே கிடையாதுன்னுட்டான். அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பகவான் பக்தர்களுக்கு அடக்கம்னா ஸ்வரூபத்தையா அன்னு, இயற்கை தன்மையாலே அன்னு, ஸ்வபாவத்தாலே அவனுடைய கல்யாண குணங்களால் அடங்கியிருக்கான். ஆசிரித்த பாரதந்திரத்தால் அடங்குறானே தவிர அடங்கணுங்கிற அவசியமே பகவானுக்கு கிடையாது. ஆனா தன்னை அடக்கும்படி ஆக்கி கொள்ளுகிறான். ரொம்ப முக்கியம். தான் அடங்குகிறான் அன்னு, அடங்கி நிற்கிறான், தன் அடக்கும்படி ஏற்படுத்துகிறான் பகவான். அழ்வார் ஒரே ஒரு பாசுரம் பண்ணார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சுப்படும். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டிய யசோதைன்னு சொல்ல பாட்டுல கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டும்படி தான் அமைத்து கொண்டான் இல்லையோ, அப்பதான் அவனை கட்ட முடியுமே தவிர நாம கட்டிட முடியாது பகவானே. ஆனா பிராட்டியை சொரூபத்தால கட்டுப்படுத்துகிறான் பகவான். பகவானை தன் குணத்தால கட்டுப்படுத்துகிறாள் பெரிய பிராட்டியார். இந்த வித்தியாசம் சரியா ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிணானியத்தே ஹரிம் நயதி. அவள் தானும் பெருமான் அழைச்சின்னு போறாள்னா பாரதந்திரத்தை காட்டி குணத்தை காட்டி பிரணயத்துவத்தை காட்டி வர பண்ணுகிறாள். அவன் பின்னாடி அவ போறான்னா ஸ்வரூபத்தாலே பின்னாடி செல்லுகிறாள். அங்க எதையும் அவன் ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முன்னாடி நடந்தால் போக வேண்டியது இவளுக்கு கடன். அவளுக்குதான் சொல்லணுமே தவிர இவளுக்கும் அவளுக்கு மத்த சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம்னா ஹரிணா நீயதேதி ஹரிணி, ஹரியான பகவானாலே அழைத்து செல்லப்படுகிறாள். எப்போதும்னா எப்போதும், எங்கேனா எங்கேயும், எந்த பிரகாரத்திலேனா எந்த பிரகாரத்திலே எல்லாம் சொல்லலாம். எப்போதும் அழைத்து செல்லப்படுகிறாள், எங்கு சென்றாலும் அழைத்து செல்லப்படுகிறாள், எந்த பிரகாரத்திலும் அழைத்து செல்லப்படுகிறாள். அதைத்தான் அழகா தெரிவித்தார் பராசர பகவான். தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி ராகவத்வே அபவத்தீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. நீ எப்படி பிறந்தாலும் கூட சென்று பிறக்கிறாள். ஹரி பகவான் கைய பிடிச்சு அழைச்சுன்னு போயிடுறான். அவன் முன்னாடி நடந்தா தான் பின்னாடி நடக்கிறாளே. அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ. ராமன் முன்னாடி நடக்கிறான், நேரடை இளங்கோ ரெண்டு பேர் பின்னாடி நடக்கிறா. பின்னாடி வந்து அவன் முன்னாடி போனாலே ஹரிணா நீயதே, ஹரியான பகவானாலே அழைத்து செல்லப்படுகிறாள். ஒரு அழகா தெரிவித்தார் தேசிகன் தானு தெரிவிக்கிறார். கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக பிக்ஷோசிதம் பிரகடையன்னு பிரதமாச்சரத்துவம். தானும் பகவான் வாமனமூர்த்தியா போறானா. எந்த பிரகாரத்திலையும் கூட அழைச்சின்னு போறாங்கிறதுக்கு சுவாமியினுடைய அழகான திருஷ்டாந்தம். பிரம்மச்சாரியா போனா கூட அவளை விட்டு போறது இல்லைன்னா இது எங்க அழைச்சின்னு போவாடோ. தானு பெரிய பிராட்டியார் அகலகில்லேன் இறையன்னு இங்க இருந்தாலும் இவர் வாமனமூர்த்தியா பிரம்மச்சாரியா வேஷம் போனுட்டார். போய் பிச்சை எடுக்கிறதுக்காக போனோம். பிச்சை எடுக்கச்சே கிரகஸ்தனா போனா கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கும் இல்லையோ, அதனால பிரம்மச்சாரியா போவோம் முடிவு பண்ணிட்டானா. பிக்ஷோசிதம் பிரகடையன்னு பிரதமாசிரமத்துவம். அடுத்தது பார்த்தான், நாம போட்டுக்கிறது பிரம்மச்சாரி வேஷம், இவளானா இந்த இடத்த விட்டு இறங்க மாட்டேங்கிறா. இந்த மார்பிலேயே பெரிய பிராட்டியார வச்சு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு ஊர் முழுக்க போய் சொல்லுண்டா ஆறு நம்ப போறா. கொஞ்சம் தேவி ஒரு பிரார்த்தனை, ஒரு 10 நாள் வேண்டாம், ஒரு 3 நாள் நான் போயிட்டு வந்துடுறேன் இந்த வாமனம் இந்த மகாபலி யஜ்ஞவாட்டத்துக்கு, அது வரைக்கும் நீ பிறந்தாத்துக்கு போயிட்டு வாங்க. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.